கேட்டுட்டு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நேற்று ஆக்சுவலி மீட்டிங்ல பாத்தீங்கன்னா செல்வம் ஒரு ஆரோக்கியம், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு 8% வந்து சந்திர மனசுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்ப நம்மளோட பிசினஸ்லயே ரெண்டுமே பேசிக்கா நம்ம பிசினஸ்ல வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் கரெக்டுங்களா? ஸோ இது ரெண்டுமே ஒரு சாதாரண மனுஷனுக்கு முக்கியமா கிடைக்கும் அப்படின்றதுனால நம்ம பிசினஸ்ல முக்கியமா நம்ம ஹெல்த்தி ப்ராடக்ட் சப்ளிமெண்ட்ஸா இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு பேசிக் நீட்ஸ் செல்வம்ன்றது, ஸோ நம்ம ஒரு வீடு, சொந்த வீடு கட்டணும்ன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவா இருக்கும் கரெக்டுங்களா? சொந்த வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், ஃபேமிலியோட வெளியில போயிட்டு வர அதே மாதிரி இந்த உலகத்தை நம்ம நல்லா சுற்றி என்ஜாய் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பேசிக்கா நம்ம எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கா இருந்தாலும் சரி, எங்க நம்ம வேலை செஞ்சாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட எந்த நம்ம அச்சீவ் பண்ணிடுறது எல்லாமே ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னாலே ஓகேப்பா அவங்க லைஃப்ல செட்டில் அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்களா? அதே மாதிரி உடல் ஆரோக்கியமே அதே மாதிரி தான். ஸோ இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, நான் ஃபிட்டா இருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது நிறைய பேருக்கு. ஸோ அது ரெண்டுமே இவ்வளோ ஒரு முக்கியம். ஸோ நாளுக்கு நாள் இப்ப நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து அப்ப இருந்து இப்ப கம்பேர் பண்ணும்போது நிறைய இந்த சுகாதாரத்துறைக்குலாம் பாத்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் ஒரு நோய்க்குமே நிறைய மெடிசன் கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்ப கம்பேர் பண்ணும்போது இப்ப நோயும் அதே மாதிரி அதிகமாச்சு. அதுக்கு உடனே நமக்கு மருந்துமே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நோயினால இறக்குறாங்க அப்படின்றது ரொம்பவே வர. ஸோ அதை பத்தி நேற்று சபிலாஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட கண்டினியூட்டி தான் 8% வந்து லிங்கேஸ்வரி சிஸ்டர் வந்து மீட்டிங் எடுக்க போறாங்க. சிஸ்டர் நான் உங்களுக்கு கோர்ஸ் கொடுக்குறேன், நீங்க அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சிஸ்டர் வாய்ஸ் கேட்கல சிஸ்டர். வாய்ஸ் கேட்குது சிஸ்டர், கண்டினியூ பண்ணுங்க. என்னுடைய நேம் வந்து ஏஜ் பெர்சன்டேஜ் லிங்கேஸ்வரி. என்னுடைய அப்ளைங் நேம் வந்து சில்வர் டைரக்டர் கிரேஸ் மேரி, ஸ்டார் டைரக்டர் சத்யா மேம். அந்த பணத்தை நம்ம எப்படி சேமிச்சு வைக்கிறது, பணனால நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து என்னென்ன மாற்றத்தை நிகழ்வுன்னு நேற்றோட தொடர்ச்சியை வந்து இன்னைக்கு நான் சொல்ல வந்துட்டு இருக்கேன். பணம்சார் உளவியல் குறித்த என்னுடைய சிந்தனை 10 ஆண்டுகளுக்கு மேலாக அது குறித்த எனது படைப்புகளால் வடிவமைக்கப்பட்டது. இந்த பணசார் உளவியல் இத பத்தி அவரோட வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட புக்குல வந்து எழுதியிருக்காரு. 2008ஆம் ஆண்டில் தொடக்கத்தில் நான் பொருளாதாரம் குறித்து எழுத ஆரம்பித்தேன். இவர் எந்த வருஷம் எழுத ஆரம்பிச்சார்னா 2008லயே பொருளாதாரம் பத்தி இவர் எழுத ஆரம்பிச்சுட்டார். சிஸ்டர் ஒரு நிமிஷம், சிஸ்டர் ப்ளூடூத் ஏதாவது கனெக்ட் பண்ணிருக்கீங்களா, ஹெட்ஃபோன் ஏதாவது கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல சிஸ்டர். ஓகே, இது வாய்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி லோவா இருக்கு சிஸ்டர், போன் கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க. சரிங்க சிஸ்டர். இவர் வந்து எப்ப எழுத ஆரம்பிச்சாருன்னா 2008 அந்த வருஷமே எழுத ஆரம்பிச்சுட்டாரு. 2008ஆவது வருஷமே பொருளாதாரத்தை பத்தி எழுத ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப வயசு கொஞ்சம் கிளியரா கேட்காது சிஸ்டர். அதே மாதிரிதான் சிஸ்டர் இருக்கு, கொஞ்சம் லோவா இருக்கவங்களுக்கு. ஏறக்குறைய 80 வருடங்களுக்கு பின்னர் உலகில் நடந்த மிகப்பெரிய பொருளாதார சீரழிவின் தொடக்கம் ஆகும். இவர் எழுத ஆரம்பிச்ச வருஷம் வந்து 2008. ஆனா 80 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 2008லதான் பொருளாதார சீரழிவு வந்து அந்த வருஷம் தான் தொடக்கத்துல வந்து இருந்துச்சு. ரொம்ப பொருளாதார சீரழிவு வந்து அந்த வருஷம் தான் ரொம்ப அடிமட்டத்துல இருந்துச்சு. இவரு என்ன நினைக்கிறாருன்னா, என்ன நடக்கின்றது என்பதை குறித்து எழுத நான் என்ன நடக்கிறது என்பதை குறித்து கவனிக்க ஆரம்பித்தேன். அதாவது இவர் என்ன நினைச்சாரு, என்ன நடக்கின்றது அதை பத்தி எழுதாம என்ன நடக்கிறது, இப்ப என்ன நடக்கிறது அதை குறிச்சு கவனிச்சு எழுத ஆரம்பிச்சாராம். ஆனால் முதல் உண்மையாக நான் உணர்ந்தது, அந்த சீரழிவால் என்ன நிகழ்ந்தது, அது எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து தெளிவான விளக்கம் யாரிடமும் இல்லை என்பதுதான்.
அவர் ஃபர்ஸ்ட் விஷயம் ஒண்ண வந்து உணர்ந்தாரு. ஒரு உண்மையை வந்து உணர்ந்தாரு. அந்த சீரழிவு போது அங்க என்ன நிகழ்ந்தது, என்ன நடந்தது, அந்த சீரழிவு வந்து எதனால ஏற்பட்டுச்சு, எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படிங்கிற காரணம் வந்து அங்கனக்குள்ள இருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்டையும் அதுக்கு தகுந்த பதில் இல்ல. அதனாலயே என்ன நடந்துச்சு, எதனால நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த விளக்கம் வந்து குடுக்கறதுக்கு அங்கன யாருக்கிட்டயுமே எந்த விளக்கமே இல்லையாம். அந்த சீரழிவுக்கு பின்னர் என்ன செய்தல் வேண்டும் என்பது இவற்றை விட குழப்பமானது ஆகும். அந்த சீரழிவு வந்த பிறகு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த சீரழிவு வந்த பிறகு என்ன செய்ய போறோம்? இதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வரப்போறோம்? இதை எப்படி சரி பண்ண போறோம்? இந்த சூழ்நிலையை வந்து நம்ம எப்படி சரி பண்ண போறோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு தெளிவான கருத்தும் இல்லாம, எந்த ஒரு தெளிவான விளக்கமும் இல்லாம எல்லாரும் ஒரு குழப்பத்துலதான் இருந்துச்சாம். இது குறித்து ஒவ்வொரு நல்ல விளக்கத்துக்கும் எதிர்மறையாக, அதற்கு சமமாக நம்பக்கூடிய வகையிலான மறுப்பும் இருந்தது. இது இந்த சீரழிவை சரி பண்றதுக்கு ஒரு சிலர் நல்ல கருத்து சொன்னாலும், நல்ல விளக்கத்தோடு நல்ல கருத்து சொன்னாலும், அதற்கு எதிர்மறையாக ஒரு நம்பக்கூடிய வகையிலான மறுப்பும் இருந்தது. ஒரு நல்ல கருத்து சொல்றவங்களையும் அதுக்கு மாறாக அந்த மாறாக மறுப்பும் இருந்தது. ஒரு பாலம் உடைந்து விட்டால் அதற்கு காரணமாக பொறியாளர்கள் இணைந்து ஒருமுகமாக ஒரு காரணத்தை முன்வைக்க இயலும். ஒரு பாலம் உடைஞ்சிருச்சு, அந்த பாலத்தை வந்து யாரு பொறியாளர்கள் இன்ஜினியர் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு காரணத்தை வந்து ஒருமுகமாக ஒரு காரணத்தை வந்து முன்ன வைப்பாங்க. கூட்டமாக ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை விட அதிகமான அழுத்தம் குறிப்பிட்ட பரப்பில் ஏற்படும் போது அந்த பரப்பு அந்த அழுத்தத்தை தாங்க இயலாது சில நேரும். அதாவது கூட்டமா ஒரு இடத்துல அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த அழுத்தத்தை விட குறிப்பிட்ட பரப்பு, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அதிகமா அந்த அழுத்தம் கொடுக்கும் போது அந்த அழுத்தத்தை தாங்க முடியாம அந்த பாலம் வந்து உடைஞ்சிரும். இது வந்து இயற்பியல். இயற்பியல் என்பது முரண்பாடாதன்று. இயற்பியல் வந்து ஒரு முரண்பாடாதன்று. ஏனெனில் இயற்பியல் விதிகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இயற்பியல் வந்து விதிகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரம் இதிலிருந்து மாறுபட்டது. அதாவது இயற்பியல் வேறு, பொருளாதாரம் வேறு. இயற்பியலுக்கும் பொருளாதாரத்துக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. பொருளாதாரம் அது வந்து மக்களின் நடவடிக்கைகளால் கட்டமைக்கப்படுவதாகும். பொருளாதாரம் வந்து எதை வந்து சார்ந்து இருக்குன்னா மக்களோட நடவடிக்கையில தான் சார்ந்து இருக்கு. இப்படித்தான் வாதாடும் ஒரு காரணம் எனக்கு சரியாக தோன்றினாலும் அது உங்களுக்கு கேளிக்கையா கூட தோன்றலாம். அதாவது இயற்பியல் வேறு, பொருளாதாரம் வேறு. இந்த பொருளாதாரம் வந்து மக்களோட நடவடிக்கைகளாக சார்ந்து இருக்கு. இப்படி பொருளாதாரம் வேறு, இயற்பியல் வேறு என்று அவர் சொன்னாலும் வாதாட காரணம் சரியாக இருந்தாலும் அவருக்கு மற்றவங்களுக்கு வந்து அது கேலியாக தான் தெரிஞ்சிச்சு. பொருளாதார நெருக்கடி கொடுத்து நான் மேலும் மேலும் படிக்க நேர்ந்த போது அது நிதி கொடுத்தது என்று கொள்ளாமல் பொருளாதார நெருக்கடி குறித்து நான் மேலும் மேலும் படிக்க நேர்ந்த போது சிஸ்டர் ஒரே ஒரு நிமிஷம் சிஸ்டர். சரி. ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் லோவா இருக்கா? சிஸ்டர் படிச்சது வாய்ஸ் லோவா இருக்கா? யாருமே கிளியரா கேட்கலையா? கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணுங்க. கிளியரா கேட்கலையா? வாய்ஸ் லோவா இருந்தா? சிஸ்டர் கேக்குது சிஸ்டர், கண்டினியூ பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியுதா சிஸ்டர்? சிஸ்டர் இல்ல, ஸ்கிரீன் ஷேர் ஆகல. அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்ப தெரியுது சிஸ்டர். பொருளாதார நெருக்கடி குறித்து நான் மேலும் மேலும் படிக்க நேர்ந்த போது அது நிதி குறித்தது என்று கொள்ளாமல் அதை உளவியல் ரீதியாகவும் சரித்திரமாகவும் பார்ப்பது மிக சரியான கோணமாக இருக்கும் என்ற எண்ணம் என்னுள் மேலும் மேலும் வலிமை பெற்றது.
பொருளாதார நெருக்கடி. இத பத்தி அவரு மேலும் அதாவது அதிகப்படியான படிக்கணும்னு நினைக்கும் போது அது நிதி கூட்டியது என்று கொள்ளாமல் அதை எதை சார்ந்து இருக்குன்னா உளவியல் ரீதியாகவும் சரித்திரமாகவும் இந்த ரெண்டு விதமா பாக்குறதா மிக சரியான முடிவுன்னு சொல்லி அந்த எண்ணம் அவருக்கு மேலும் மேலும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சாம். மக்கள் ஏன் கடல் சுமையில் மூழ்கி சீரழிகிறார்கள் என்பதை கற்க நீங்கள் வட்டி விகிதத்தை பற்றி கற்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு எதுக்கு இந்த இவ்வளவு கடன் சுமை வருது, கடன் சுமையினால எதுக்கு சீரழிகிறாங்க, நம்ம இத பத்தி படிக்க வட்டி விகிதத்தை பற்றி படிக்க தேவையில்லை, அவசியம் இல்லை. அதற்கு மாறாக மக்களின் பேராசை, பாதுகாப்பின்மை, எதிர்காலத்தின் மீதான அதீத நம்பிக்கை ஆகிய குணங்கள் வெளிப்படுத்தும் கதைகளை கற்றல் அவசியம். மக்கள் இந்த கடல் சுமையை பத்தி படிக்கிறதுக்கு எதுக்கு சிறுகிறாங்க, இத பத்தி நம்ம படிக்கிறதுக்கு வட்டி விகிதத்தை பற்றி படிக்க தேவையில்லை. அதற்கு மாறாக அந்த மக்களுடைய பேராசை, பாதுகாப்பின்மை, எதிர்காலத்தின் மீது அதீத நம்பிக்கை, இத குறித்து உள்ள புக்குகளை இந்த கதைகளை நம்ம படிக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. பங்கு சந்தை வீழ்ந்த அடிமட்டத்தில் கிடக்கும் போது ஏன் மக்கள் விழுந்தடித்துக் கொண்டு தங்களுடைய பங்குகளை விற்கிறார்கள் என்பதை கற்க நீங்கள் எதிர்காலத்தில் பங்கு சந்தையால் வரும் லாபம் குறித்து ஆராய வேண்டியதில்லை. பங்கு சந்தையே கீழே அடிமட்டத்துல இருக்கு. அப்படியே இந்த மக்கள் அவங்கவுங்க பங்குகளை எதுக்கு விற்கிறார்கள், இத பத்தி நம்ம படிக்கணும்னா எதிர்காலத்துல வரும் பங்கு சந்தையினால என்னென்ன லாபம் வரும், இத பத்தி நம்ம படிக்க தேவை அவசியம் இல்லை. அதற்கு மாறாக உங்கள் முதலீட்டின் வீழ்ச்சி உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை எப்படி சீரழிக்கப் போகிறது என்ற வேதனையை உணரப்படும் போது தெரிய வரும். அதற்கு மாறாக நம்ம எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம்னா அந்த பிசினஸ்ல முதலீடு பண்ணி அது லாஸ் ஆகும் போதுதான், அந்த பிசினஸ்னால அது லாஸ் ஆகும்போது நம்மளுடைய ஃபேமிலி நம்மளோட குடும்பத்தோட எதிர்காலம் என்ன ஆகும், அந்த ஒரு சிந்தனை வரும்போதுதான் இத பத்தி நம்மளுக்கு தெரிய வரும் சொல்லி சொல்றாரு. நான் வேல்டெரி இக்கூற்றை மிகவும் விரும்புகிறேன். வரலாறு எப்பொழுதும் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி எந்தவித மாற்றமும் இன்றி நிகழ்வதில்லை. மனிதன் மட்டுமே மாறாமல் இருக்கிறான். பணம் குறித்த நமது கண்ணோட்டத்தில் இந்த கூற்று பொருந்தி வருகிறது. வேல்டர் என்ன சொல்றாருன்னா, வரலாறு எப்பவுமே ஒரே காரணத்தினால எந்த ஒரு காரணம் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி எந்தவித மாற்றம் எந்த ஒரு மனிதன் மட்டுமே மாறாமல் இருக்கிறான். வரலாறு எப்பவுமே ஒரே ஒரு காரணத்தினால மாறாது, ஆனா மனுஷன் மட்டும் மாறாம இருக்கிறான். இந்த கண்ணோட்டத்துல இந்த கூற்று உண்மை பொருந்தி வருகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. 2018ஆம் ஆண்டு நான் அறிந்த வரையில் மக்களை பாதித்த பணம் குறித்த 20 மிக முக்கிய தவறுகளையும் சார்புகளையும் மோசமான நடத்தைகளையும் நிரலிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டேன். 2018ஆம் வருஷம் ஒரு புக் எழுதுறாரு. அந்த அறிக்கையில மக்களை பாதிச்ச இந்த பணத்தை பத்தி 20 முக்கிய தவறுகளை, சார்பு நிலையம், இந்த மோசமான நடத்தைகளை இவர் ஒரு புக்கா வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையை பணம் சாரும் உளவியல் என்ற பெயரில் 1 மில்லியன் மாதங்களுக்கு மேலாக படிக்கப்பட்டது. அந்த புக்கோட பேர் பணம் சார் உளவியல். இதை எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்கன்னா 1 மில்லியன் மாசங்களுக்கு மேல இதை படிச்சாங்க. இந்த நூல் இக்கருத்தை மிக ஆழமாக மையப்படுத்தும் நூலாகும். இந்த நூல் எந்த கருத்தை மிக ஆழமாக மையப்படுத்துதுன்னா இந்த பணம் சார் உளவியல் இந்த கருத்தை மிக ஆழமாக சொல்லுது. இந்த நூல் இக்கருத்தை மிக அந்த அறிக்கையின் சில சிறிய பகுதிகள் மாற்றம் எதுவும் செய்யப்படாமல் இந்நூலும் விளக்கப்பட்டுள்ளன. அந்த அறிக்கையில சில சிறிய பகுதிகள், எந்த ஒரு சின்ன பகுதியா இருந்தாலும் எந்த மாற்றமுமே இல்லாம இந்த நூல்ல இணைச்சிருக்காங்களாம். நீங்கள் இப்பொழுது படித்து கொண்டிருக்கும் நூல் 20 அநியாயங்களை கொண்டது. இப்ப நம்ம படிக்கிற புக்கு 20 அநியாயங்களை உள்ளடக்கி வச்சிருக்கான்.
இவை ஒவ்வொன்றும் நான் மிக முக்கியமாக கருதப்படும் கருத்துக்களை கொண்டது. இவன் ஒன்னொன்னுமே ஒவ்வொரு ஒவ்வொரு இதுல வந்து ரொம்ப முக்கியமான கருத்துக்களை இவரு எழுதியிருக்காரு. பல இடங்களில் இது பணம்சார் உளவியல் குறித்த எதிர்மறை உள்ளுணர்வின் வெளிப்பாடாக ரொம்ப இடத்துல இந்த பணம்சார் உளவியல் இத குறித்த ஒரு எதிர்மறையான ஆற்றல் எங்கேயுமே வெளிப்படையா வச்சிருக்கான். நூலின் எல்லா அநியாயங்களும் இப்பொருளை மையமாக கொண்டு இணைந்திருக்கலாம். இந்த நூல்ல இருக்கிற எல்லா 20 வகையான அநியாயங்கள் இருக்கிற அந்தந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி அந்தந்த மையத்தை இணைச்சி வச்சிருக்காரு. ஒவ்வொன்றும் அதற்கு ஏற்ப தனித்துவத்தோடு தனித்தனியாகவும் படிக்க இயலும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த 20 அநியாயங்களும் அந்தந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அதோட தனித்துவத்தோட தனித்தனியாக, அதாவது ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு பக்கமும் இருக்கிற மாதிரி அதோட தனித்தனியா படிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நூல் ஒரு நீண்ட நூல் அன்று. இந்த நூல் ஒரு தொடர் புக்காக இவர் எழுதினார். நூலுக்குள் உங்களை வரவேற்கிறேன். பொதுவாக பெரும்பான்மை வாசகர்கள் அவர்கள் படிக்க ஆரம்பிக்கும் நூல்களை முழுமையாக படித்து முடிப்பதில்லை. புக்கு படிக்கிறவங்க எந்த புக்குமே ஒரு புக்கை முழுசா படிக்க மாட்டேங்கிறாங்க. காரணம், ஒற்றை தலைப்புக்கு 300 பக்க விளக்கங்கள் தேவை இருப்பதில்லை. எனவேதான் ஒரு புக்கு படிக்கிறவங்க எதுக்கு முழுசா ஒரு புக்கை படிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, ஒரு தலைப்புக்கு 300 பக்கம் அந்த புக்ல இருக்காங்க. 300 பக்கம் இருந்தாலும் அந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி அந்த புக்ல அர்த்தங்கள் இல்ல. அதனால யாருமே முழுசா அந்த புக்கை படிச்சு முடிக்க மாட்டேங்கிறாங்க. எனவேதான் ஒற்றை தலைப்பில் அமைந்த நீண்ட நூலை விட இந்த சுருக்கமான 20 அநியாயங்களை படித்து முடிப்பீர்கள் என்று எண்ணி அமைத்துள்ளேன். அந்த புக்கோட இந்த புக்கு தனித்தனியா 20 தலைப்புகளை வச்சு அந்தந்த தலைப்புக்கு அந்தந்த பக்கத்திலே அவருக்கு முடிவு கொடுத்துருக்கிறதுல இந்த புக்கு எல்லாரும் எளிமையா எல்லாருமே படிச்சு முடிக்கிறாங்கன்னு சொல்லி அவர் நம்புறாரு. ஓகே சிஸ்டர். ஓகே சார், ஸ்கிரீன் ஃப்ரண்ட் பேஜ் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர் இப்போ ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் லோவா இருந்தது. சிஸ்டர் அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. இல்ல நான் ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர் ஆக்சுவலி ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த புக்கை இவர் எப்படி எழுதுறாரு, இந்த புக்கை எழுதுறதுக்கான ஐடியா அவருக்கு எப்படி வருது அப்படின்றதான் இப்போ ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அது ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் மூலியமா அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ இப்ப இந்த புக்கை பாத்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு அவர் எழுதலாம் பொருளாதாரம் கொடுத்து ஆல்ரெடி அவர் எழுதிட்டு இருந்தாரு. சோ அப்ப எழுத ஸ்டார்ட் பண்ணும் போது 80 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு பெரிய பொருளாதார சீரழிவு உலகம் இருக்கு. அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது பொருளாதார சீரழிவு. ஓகேங்களா? அதாவது பொருளாதார நெருக்கடின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ பினான்சியலா இந்த உலகமே ஒரு சீரழிவு சந்திச்சிட்டு இருக்கு. அவர் அப்ப பொருளாதாரம் குறித்து 2008 எழுத ஸ்டார்ட் பண்ணும் போது சோ இது என்ன நடக்குது அப்படின்ட்டு அவரு எழுதுறதுக்கு முன்னாடி இது ஏன் நடக்குது அப்படின்னு அவர் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? சோ இது ஏன் நடக்குது, இந்த பொருளாதார சீரழிவு எதனால வந்தது அப்படின்ட்டு யாருக்குமே தெரியல. ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காங்க. இதை விட ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா, இந்த சீரழிவுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? கரெக்டா இல்லைங்களா? இப்ப கூட பாருங்க, ரீசெண்டா ஒரு லாக்டவுன் வந்தது. சோ அதுல இருந்து வெளியில வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? ஏன்னா லைஃப் ஸ்டைலே டோட்டலா நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு ஜாபா இருக்கட்டும், அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் ஒரு பொருளாதார சீரழிவு உலகத்துக்கே வருது அப்படின்றப்ப சோ அவங்களோட டே டு டே லைஃபே டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆயிடும். ரொம்பவே பாதிப்புக்குள்ளாயிடும். சோ அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய குழப்பமா இருந்தது. ஓகேங்களா?
சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இப்ப எக்ஸாம்பிளும் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து ஒரு பிரிட்ஜ் ஓகேங்களா, ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ் உடைஞ்சிருச்சு அப்படின்னா, சோ ஒரு இன்ஜினியர்ஸ்லாம் பாக்குறாங்க, ஒரு 4, 5 இன்ஜினியர்ஸ் பாக்குறாங்க அப்படின்னா, சோ அது ஏன் உடைஞ்சதுன்றத எல்லாருமே கெஸ் பண்ணி அது வந்து ஈஸி எல்லாருமே ஒரே மாதிரியான அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்க. சோ இது வந்து ரொம்ப ப்ரெஷரை தாங்க முடியாம ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துல வந்து பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்த உடனே சொல்லுவாங்க. பட் ஒரு பொருளாதார சீரழிவு, ஒரு பொருளாதார சார்ந்த ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னா, இது ஏன் நடக்குது, எதனால நடக்குதுன்றத எல்லாராலையுமே ஒட்டுக்கா சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனும் வேற மாதிரி இருக்கும். மனுஷங்களோட பாக்குற கண்ணோட்டத்தை பொறுத்து அது. சரிங்களா? இப்ப நான் வந்து இதனாலதான் அப்படின்னு அந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்றது உங்களுக்கு சிரிப்பா தெரியல. ஏன்னா உங்களோட ஒப்பீனியன் வந்து வேற மாதிரி இருக்கும். சோ அதுதான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இந்த புக்க அவர் எழுதும் போது இந்த பணத்தை வந்து அவர் ஒரு சைக்காலஜிக்கலா தான் சோ அதை வந்து திங்க் பண்ணி பாக்குறாரு. ஒரு பணம் அப்படின்ற மாதிரி மட்டும் இல்லாம இந்த பணம் வந்து எப்படி எல்லாம் செயல்படுது, எப்படி எல்லாம் மக்கள் கையாளுறாங்க. சோ மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி அவங்களோட மைண்ட் ஆகட்டும் அதே மாதிரிதான். சோ இப்போ ஒருத்தர் வந்து அந்த பணத்தை எப்படி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, பட் மத்தவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? அது எப்படி செலவு பண்ணலாம், அது இருக்கிற வரைக்கும் எப்படி என்ஜாய் பண்ணலாம்ன்றத பார்ப்பாங்க. ஒரு சிலர் அது இருக்கும் போது எப்படி நம்ம அதை வந்து செலவு பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுலயும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. இப்ப மக்கள் வந்து கடன் சுமையில ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க, கடனை வாங்கி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, சோ அது வந்து அந்த வட்டி எதனால வருது, அந்த வட்டி எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்ட்டு அந்த வட்டியை பத்தி யோசிக்காம மக்களோட பேராசை. ஓகேங்களா? ஏன்னா இப்ப எல்லாத்துக்குமே கடன் வாங்குறோம். ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கடன் வாங்குறது, வீடு, சோ இந்த மாதிரி ஒரு பேசிக் நீட்ஸுக்கு எல்லாம் கடன் வாங்குறது போய் இப்ப எல்லாத்துக்குமே அதுவும் கன்சியூமர் டூரபிள் லோன் ஒரு லோன் நல்லா இருந்துச்சு. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்ல இருந்து மிக்சி, கிரைண்டர், கட்டல், பீரோல இருந்து எல்லாத்துக்குமே இப்ப லோன். ஓகேங்களா? ஒரு நார்மல் ஒரு போன் வாங்கணும்னாலும் நம்ம இஎம்ஐ போட்டு வாங்குறோம். அதே மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஒரு குக்கர் கூட இப்ப இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறோம். கரெக்டா இல்லைங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம லோன் வாங்குறோம். இப்ப என்ன மக்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு ஆசை, ஓகே நம்ம கட்டிடலாம், லோன் தானே, கையில காசு இல்லைனாலும் எப்படியாவது நம்ம வாங்கிடலாம், நம்ம அதை எப்படியாவது அனுபவிக்கணும்ங்கிற ஒரு பேராசை. அதே மாதிரி எதிர்காலத்தை பொறுத்த அப்படி ஒரு நம்பிக்கை. இப்ப 20 வருஷம் 30 வருஷம் ஒரு ஹவுசிங் லோன் போடுறாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல 20 வருஷத்துல 30 வருஷத்துல என்ன வேணாலும் ஆகலாம். ஓகேங்களா? நம்ம ஒரு அமௌண்ட்டை நம்பி ஒரு நம்மளுக்கு ஓகே ஒரு ஜாப் இருக்கு, அந்த ஜாபை நம்பி நம்ம வாங்குறோம். லாஸ்ட்ல அந்த ஜாபும் இல்லாம போலாம். கரெக்டா இல்லைங்களா? இப்ப நிறைய பேர் லோன் வாங்குறாங்க அப்படின்னா ஓகே நம்ம கையில வந்து ஒரு இன்கம் இருக்கு, அந்த இன்கம் பேஸ் பண்ணி அந்த லோனே நமக்கு கொடுக்குறாங்க ஆக்சுவலி. சோ நாளைக்கு அந்த ஜாபும் இல்லாம போலாம், இல்ல நம்மளால அந்த ஜாப்ல கண்டினியூ பண்ண முடியாம போலாம். பட் அந்த லோன் கட்டுறதுக்கு அந்த சோர்ஸே இல்லைன்னா கரெக்டா இல்லைங்களா? பட் மக்கள் அது எதுவுமே யோசிக்காம சோ ஃபியூச்சர் மேல இருக்க அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. இப்போ இதுக்கு முன்னாடி 2 பேரோட ஸ்டோரி கூட சொன்னாங்க பாத்தீங்களா? சோ வந்து ரிச்சர்ட் அப்படின்றவரு அவ்வளவு கடனை வாங்கி அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டுறாரு. 11 குளியலறை, சோ வந்து அவ்வளவு பெரிய கார் பார்க்கிங், மெயின்டெனன்ஸ்க்கு மட்டுமே $90,000 வந்து செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான வீடை கட்டுறாரு. பட் என்ன பிரயோஜனம்? கடைசியில அந்த வாங்கின லோனை கட்ட முடியாம அந்த வீடையும் ஜப்தி பண்ணிட்டாங்க, திவாலாயும் நின்றுட்டாரு. கரெக்டா இல்லைங்களா? பட் அதுக்கு முன்னாடி ரீட் அவரை பத்தி பேசிடலாம். அவர்கிட்ட அவ்வளவு சொத்து இருந்தும் $8 மில்லியன் அவர் சாகும் போது அவர் கையில இருந்தது. பட் அவ்வளவு சொத்து இருந்தும் ஒரு நார்மலான 2 BHK ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் அவர் சாதாரணமா தங்கி இருந்தார். ஏன்னா அவருக்கு ஃபியூச்சரை பத்தின ஒரு கிளாரிட்டி இருந்தது. ஓகே நம்மளுக்கு அப்புறம் அந்த காசு கண்டிப்பா அவங்களோட ஒய்ஃப் பசங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா, உயிர் எழுதி வச்சாரு இல்லையா, அதே மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கும் பசங்களுக்கும் போக மிச்சம் அவ்வளவு அமௌண்ட்டையும் பாத்தீங்கன்னா அவரு வந்து என்ன பண்ணிருக்காரு, கொடையா கொடுத்திருக்காரு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் லைப்ரரிக்கும் நன்கொடையா கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? சோ அப்ப அவர் நினைச்சிருந்தாருன்னா எவ்வளவு ஆடம்பரம் வேணா வாழ்ந்திருக்கலாம். பட் ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்கணும், இவ்வளவுக்குள்ளதான் என்னோட செலவு இருக்கணும், இவ்வளவுக்குள்ளதான் நான் வாழணும் அப்படின்ற எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம வாழ்ந்தார். பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ரிச்சர்ட் வந்து எல்லா காசையும் அவ்வளவு கடனை வாங்கி, சக்திக்கும் மீறி கடனை வாங்கி கடைசியில ஒரு இன்கம் இல்லாம ஒரு திவாலாகி நின்னார். ஓகேங்களா? அதுதான் இங்க எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. நம்ம மக்களோட பேராசை, பாதுகாப்பின்மை, எதிர்காலம் மீது நம்ம வச்சிருக்க ஒரு நம்பிக்கை, சோ அதை பேஸ் பண்ணி கடனை வாங்க. சோ அது வந்து அவர் வந்து யோசிச்சிருக்காரு. சரிங்களா? சோ இந்த புக்க வந்து 2018 ஒரு அறிக்கையா, ஒரு பணத்தை குறிச்சு ஒரு அறிக்கையா வந்து வெளியிடுறாரு. சோ அதுதான் பணம் சார் உளவியல் என்ற பேர்ல வெளியிடுறாரு. சோ அது வந்து 1 மில்லியன் வாசகருக்கும் மேல வந்து படிச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா தான் இந்த புக்கா வந்து அவர் வெளியிடுறாரு. ஓகேங்களா? இந்த புக்ல மொத்தம் 20 அத்தியாயம், 20 சாப்டர் அப்படின்றது இருக்கு. சோ இது ஏன் சாப்டரா கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்குமே சொல்லி காட்டாருங்க. ஒரே டாபிக் வந்து நம்ம மக்கள் வந்து ஒரு புக்கை படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இப்போ ஒரே டாபிக்ல ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி அந்த புக்கே போச்சு, கண்டினியூவா போச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
பட் அதே ஒரு சாப்டரா கொடுத்தாங்கன்னா ஓகே, ஒரு சாப்டர்ல ஒரு 10 பேஜா 5 பேஜா ஓகே இதை நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம், அடுத்த சாப்டருக்குள்ள போலாம். அதே மாதிரிதான் இந்த புக்லயும் 20 ஹெட்டிங்ல வந்து கொடுத்திருக்காரு. ஒரு ஹெட்டிங் முடிச்ச உடனே அதுல கொஞ்சம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த சாப்டருக்குள்ள போகும்போது அது இன்னமும் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேங்களா? சோ அதனாலதான் 20 சாப்டரா கொடுத்திருக்காரு. சோ இது ஒரு பெரிய நீண்ட புக் மாதிரி இருக்காது. ஒரு சாப்டரும் மெயின் கான்செப்ட் நம்மளுக்கு சைக்காலஜி பண்ணிட்டோம். பட் ஒரு கான்செப்ட்ல ஒரு விஷயத்த வந்து புதுசா கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஒரு தனித்துவமா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஓகே, நூலுக்குள் செல்லலாம் வாருங்கள். ஸோ நாளையில இருந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ புக் ரீடிங் செக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சிஸ்டர். 8% வந்து இங்கிலீஷ் சிஸ்டர் நம்ம தேங்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. விஷ் யூ